அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பஹ்ரைன் விமான நிலையத்திலிருந்து இந்த விமானத்தை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு கேள்வி. சிந்தித்து பார்க்கும் பொழுது சூரா அல் ஹதீத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ وَمَنَافِعُ لِلنَّاسِ. أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس. நாம் இரும்பை இறக்கி வைத்தோம், இரும்பை படைத்தோம். அந்த இரும்பின் மூலமாக பல துன்பங்கள், சிரமங்கள். இரும்பு ஒரு கடினமான ஒரு பொருள் அல்லவா? அந்த கடுமையான பொருள் சில நேரங்களில் பிரச்சனைக்குரியது தான். அது நிறைய சிரமங்கள் இருக்குது என்று சொன்ன அல்லாஹ், பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனாஃபிஉ லின்னாஸ், பயன்களும் அதிகமாக இருக்கிறது, பயன்களும் அதிகமாக இருக்கிறது. இது இரும்பில் தான் அது செஞ்சுருக்கிறாங்க விமானம். அவ்வளோ பேர்த்தையும் ஏற்றிக்கிட்டு, அவங்க லக்கேஜுகளை ஏற்றிக்கிட்டு ஆகாயத்தில் பறந்து செல்லுது. அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா பயணிகளையும். அப்போ பிரச்சனைகளுக்குரியது தான், ஆனால் அல்லாஹ் அதை பாதுகாக்கின்றான். பயண நேரத்தில் அந்த துஆவை மறக்காமல் ஓதணும். இந்த மனாஃபிஉ லின்னாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய பயன்கள் இருக்குது. என்ன பயன்கள் இருக்குது? ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நாம் செல்லும் பொழுது விமான பயணம் மேற்கொண்டால் நேரம் சுருங்க கிடைக்கும். இப்போ உதாரணமாக சென்னையிலேருந்து மும்பை போகிறோம். சென்னையிலேருந்து மும்பை, அதுக்கு 2 இரவு ஒரு பகல் தேவைப்படும். இதில் தொடர் வண்டியில் போனால், விமானத்தில் போனால் 1.25 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அது இந்த மாதிரியான பயன்கள் நிறையாக இருக்குது. உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்கும் உங்களுடைய நேரங்களை மிச்சப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய பயனாக இந்த விமானம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். ஸோ அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை மெய்ப்படுகிறது. அன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீத் வ மனாஃபிஉ லின்னாஸ். இரும்பில் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதன் மூலமான பயன்களும் அதிகமாக இருக்கின்றது. இன்று செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2024 பஹ்ரைன் விமான நிலையத்திலிருந்து பதிந்து பகிர்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்காக தயாராகிவிட்டேன். அல்லாஹ் உங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்திலும் ஏற்றுத் தர வேண்டும். உங்கள் துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற துஆவோடு உங்கள் அபூபக்கர் சித்திக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.